வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14 நேற்று காதலர் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த காதலர் நாளில் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 2025 பிப்ரவரி 14 காதலர் நாள் அன்று இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பார்த்திபன் நடிக்கும் காதல் ஒழிக, இயக்கம் சீமான், இசை இளையராஜா, ஒளிப்பதிவு PC ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பை வெளியிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, காதல் ஒழிக இன்றைய அரசியலில் தவிர்க்க இயலா கர்ஜனை நண்பர் சீமான் அவர்கள் இயக்க நான் நடிப்பதற்காக 1/4 நூற்றாண்டுக்கு முன் இதே நாளில் வைக்கப்பட்ட தலைப்பு. படம் கைவிடப்பட்டாலும் நட்பு அப்படியே ஒருவரை ஒருவர் ரசித்தபடி தொடருது. என் சில கவிதைகளை அவர் சிலாகித்து மேடையில் பாராட்டும் போது அந்த கவிதைகளில் உள்ள கருத்து விதைகளில் சில புது தளிர்கள் துளிக்கச் செய்து நானும் ஒரு ஒளிவாங்கி போல் அவர் பேச்சை மிக அருகில் இருந்து ரசிப்பேன். இருவரின் அரசியலும் தத்துவமும் கருத்தும் விருப்பமும் வெவ்வேறாக இருப்பினும் கடவுள் இல்லை பெரியார், பெரியாரே இல்லை சீமான், அவரவரது குரலை உறக்க ஒலிக்கச் செய்வதாகவே நான் பார்க்குறேன். நானும் அப்படியே எனக்கு சரியானப்பட்டதை பட்டவர்த்தனமாக பேசுகிறேன். அரசியல் ப்ளஸ் இன்ன பிற லாப நோக்கமின்றி, புரிந்தோர் பிஸ்தாக்கள், புரியாதோர் பிஸ்கோத்துகள் அப்படின்னு சொன்னவர். சரி, காதலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வருவதும் போவதும் வாடிக்கையே காதலுக்கு, வருவதெல்லாம் போவதும் வாடிக்கையே சாதலுக்கு, என்றோ பிடித்து போனது இன்று பிடிக்காமல் போய் சீமான் சுவரில் பெரியார் புகைப்படம் போலதான் இந்த பாழாய் போன காதலும். என் இதயத்தில் அவள் அடித்துவிட்டு சென்ற ஆணையில் கூட அவள் புகைப்படத்தை தான் மாற்றிவிட்டிருக்கேன் என என் நண்பர் ஒருவர் எழுதியதைப் போல போன வருடம் போன காதல் வேறு பூமியில் வேர்பிடித்து பூத்து குலுங்கும். அது புரியாத இன்னும் பிரியாத உயிர் வரை பிரிந்திடாத ஒரு காதலை காதல் ஒழிக என இக்காதலர் தினத்தில் கொண்டாடும் புதிதாய் பூத்தவர்கள் பூத்தரே குழு சுவைத்து கொண்டாடட்டும். தோற்றவர்கள் காத்திருங்கள், அவளை அவனை சுமந்து கற்பமான இதயத்தில் கன்றாவி கவிதையாவது பிறக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா காதல் உயிக்கும் பின் பொய்க்கும் அப்படின்னு இயக்குனர் பார்த்திபன் அவரோட பதிவை நிறைவு செஞ்சிருக்காரு. இந்த பதிவானது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.